ஹாய் காய்ஸ், எங்க நாங்க 2 பேரும் கிளம்பி லிஃப்ட்டுக்குள்ள போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கேன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொல்ல, எனக்கு சாட் சாப்பிடணும் போல கிரேவிங்ஸா இருக்கேன்னு சொல்லிட்டு, சரி வாங்க 2 பேரும் கிளம்பி போய் சாட் சாப்பிடுவோம் அப்படின்னு 2 பேரும் கிளம்பி வெளில போனோம். வெளில போய் பார்த்தா வெதரே ரொம்ப சூப்பரா இருந்தது. லைட்டா ட்ரிசில் ஆயிட்டு நல்லா சில்லுன்னு ஒரு கிளைமேட்டோட மேல டார்க் கிளவுட்ஸோட ரொம்ப அழகா இருந்தது. சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்ல இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போய் பார்த்தாதான் இந்த மும்பை சாட் ரெஸ்டாரண்ட் அண்ட் கேஃபே இருந்தது. இது நாங்க ரொம்ப நாளா போய் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் மெனுவை புரட்டி இருக்கிற எல்லாத்தையும் 2 அப்படின்னு கொண்டு வாங்கன்னு சொல்லல. எதா இருந்தாலும் வந்து நம்ம ஃபேவரட் பானிபூரியில இருந்தா ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேட் பானிபூரி சாப்பிட்டு அப்புறம் வடா பாவ், அதுக்கப்புறம் பாவ் பாஜி அண்ட் ராஜ் கச்சோரி சாப்பிட்டுட்டு என் ஹஸ்பண்ட் கடைசியில் ஒரு சுலைமானி டீயோட முடிச்சுட்டாரு. எல்லா டிஷ்மே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் என் ஃபேவரட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பானிபூரி அண்ட் பாவ் பாஜி தான். ரெண்டுமே ரொம்ப சூப்பரா ஆத்தென்டிக்கா இந்தியன் டேஸ்ட்ல பக்கவா இருந்துச்சு. என்னோட சாட் கிரேவிங் சூப்பரா ஃபுல்ஃபில் ஆச்சுன்னு கூட சொல்லலாம். சோ நல்லா சாப்பிட்டுட்டு 2 பேருமே வந்து ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டு அவர் ஒர்க்ல வந்து மறுபடியும் ரெசியூம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் நான் என் ஒர்க் தட் இஸ் ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ல ரெசியூம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நல்லா கிரேவிங் சாட்டிஸ்ஃபை ஆகிற அளவுக்கு சாட் சாப்பிட்டோன்னே நம்ம மைண்ட் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வேற என்ன வேணும்.